ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه وسلم. أما بعد. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் செய்து அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துஆவோடு ஏறக்குறைய இறுதி பத்தின் முதலில் 21ஆம் தராவீஹில் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் சில தவிர்க்க முடியாத மின்சாரத்தின் கட்டுப்பாட்டினால் பயான் இன்றைய நாளில் அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்ஷா அல்லாஹ் ஓதப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்கள் இன்று சூரத்துல் அஹ்காஃப், சூரத்துல் முஹம்மத், சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் ஹுஜராத், சூரத்துல் காஃப், சூரத்துல் தாரியாத் ஆகியவைகள் ஓதப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்தினுடைய முதல் இரவிலிருந்து முக்கியமான அமல்களில் இடம் பிடிக்கப்பட்ட முக்கியமான துஆவை நாம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வர வேண்டும் என்பதற்காக ஒரு அறிவிப்புக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதற்காக நாங்கள் பகிர்கிறோம். அந்த இரவு எது என்று எங்களுக்கு அறியப்படாவிட்டாலும் அந்த இரவில் ஓத வேண்டியவைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் ஓதிக்கொண்டு இருந்தால் அதை அல்லாஹ் கபூல் செய்து விட்டால் அந்த கதருடைய இரவின் மகத்துவத்தை நாங்கள் பெறுவோம் இல்லையா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொல்லிக் கொடுத்தார்கள், கூலி ஆயிஷா, இப்படி சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று சொல்லுங்கள். எனவே 20 நோன்பை நிறைவு செய்திருக்கிறோம். ஏறக்குறைய 3 பத்தின் 2 முற்பகுதிகளை முடித்து விட்டோம். 2 பகுதிகளையும் முடித்து இப்போ 3வது பகுதிகளில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய முதல் பத்திலே இஅ்திகாஃப் இருப்பார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், முதல் பத்திலே நீங்கள் நினைக்கிற லைலத்துல் கத்ர் இல்லை, இது அது இல்லை என்று சொன்னார்கள். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது பத்தில வந்து இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கி, நாயகமே, நீங்கள் நினைத்ததை போன்ற லைஸத் ஹுனா, அது இங்க இல்லைன்னாங்க. 3வது பத்திலும் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான், நீங்கள் தேடி அந்த இரவு இந்த பத்தில் உண்டு என்பதை அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு முதல் இரவிலே, 10 இரவில் முதல் இரவிலே இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படை இரவில் இருக்கிறது. பெரும்பாலும் அது 27ஆம் இரவு என்பதை குறித்த பல்வேறு ஹதீசுகள் நமக்கு ஆதாரபூர்வமாகவும் இருப்பதினாலும் பிற விஷயங்களில் மறைமுக ஞானத்தை கொண்ட ரப்புக்கே எல்லாம் தெரிந்தது என்பதனால் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுகளும் விழித்திருந்து அமல் செய்ய வேண்டிய பக்குவத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. நேற்று ஓதப்பட்ட வசனத்தில் சூரத்து ஷூராயிலே ஒரு வசனம், வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா நகீமுத்தீன் வலா ததஃபர்ரகு ஃபீஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஈஸா அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாத்துட்டையுமே நான் வந்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சொல்லிவிட்டு இந்த நபிமார்கள்ட்ட நான் 2வதாக சொன்ன விஷயம் என்னன்னா, யாரும் பிரிஞ்சிராதீங்க என்று சொன்னேன். ரொம்ப முக்கியமான அம்சம் இது. ஒரு சமூகத்திற்கு தேவையான அடி நாணம் இது. தமிழிலே சொல்வார்கள் இல்லையா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள். இன்னும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். யாரெல்லாம் தனித்து வாழ வேண்டும், தனியா இருக்கணும் என்று நினைக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற விஷயம். ஒரு ஜமாஅத்துல அஜ்ஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அரஃபா மின் ஷுரைஹ் அல் அஸ்தஇன்னு சொல்லி ஒரு சஹாபி சொல்றாங்க, மெம்பர்ல ஏறின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறி நின்றுகிட்டு இந்த வார்த்தையை சொன்னாங்க,
சயகூனு மின் பஅதி ஹனாத் ஹனாத் என்று சொன்னார்கள். மெம்பரில் ஏறி நின்றுகிட்டு அவர்கள் இப்படியெல்லாம் போயிட்டானுங்களே, இப்படியெல்லாம் போயிடுவானுங்களே, இப்படியெல்லாம் பிரிஞ்சிருவானுங்களே என்று சொன்னார்கள். நாங்கள் கீழே இருந்து கேட்கிறோம், யா ரசூலல்லாஹ் யாரை குறித்து நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சமூகத்தை, ஒரு சமுதாயத்தை நான் ஒற்றுமையாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தியும் தானும் பிளந்தும் வாழக்கூடியவர்களை பற்றித்தான் சொல்லுகிறேன், வேற யாரை சொல்வேன் என்று சொன்னார்கள். கூடுதலாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மன் கான ஃபாரகல் ஜமாஅத்தி ஃபக்துலூஹ், யாராவது நல்ல கூட்டை குலைத்தால் அவனை கொல்லுங்கள் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெம்பர்ல இருந்து சொன்னாங்க இந்த வார்த்தை. ஃபக்துலூஹுக்கு அடுத்த நேரடி அர்த்தம் கொல்லுங்க. ஆனா ஹதீஸ்ல முஹத்திஸீன்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தட்டுங்கன்னு சொல்றாங்க. இங்க கொலைன்னு சொல்லி அர்த்தம் வரக்கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே வார்த்தையை ஃபதே மக்காவில் தொங்கி காபா திரையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு எங்களுக்கு மன்னிப்பு இருக்காதா அப்போ சொன்னாங்களாம் கொன்றுன்ட்டு. அப்போ கொல்லக்கூடாதுன்றதுக்கு பகரமாக கொஞ்சம் தட்டுங்கன்றதுக்கு ஃபக்ரிபுஹு என்ற அர்த்தத்தில் தான் ஃபக்துலுஹு இருக்கு. அதனால இது கொல்லுங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ஒண்ணு, பிரிஞ்சு வாழ்றவனோ பிரிக்கணும்னு வாழ்றவனோ உருப்பட மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரிந்து வாழ்பவனும் பிரிக்கணும் என்று நினைப்பவனையும் கொஞ்சம் தட்டுங்கன்னாங்க. ஏன்னா இவன் சமுதாயத்தின் கேடுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம தனிப்பட்ட அடியார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொல்ற விஷயம் இல்ல. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அம்பியாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான வசனம், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து கொள்ளாதீர்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ ஃபலா தஃபர்ரகு. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிமா பிறந்திருக்கிற எல்லாருக்கும் ஒற்றுமைக்காக வேண்டி இறைவனால் சொல்லப்பட்ட இந்த ஆயத்து எல்லோரும் நன்கு அறிவார்கள். அன்சாரிகள்கிட்ட மதினாவுக்கு போறதுக்கு முன்னாடி அவுஸ் ஹஸ்ரஜ்னு 2 கூட்டம் இருந்துச்சு. இந்த 2 பேர் தான், இவங்க 2 பேர் வகை, இவங்க எல்லாம் சேர்ந்தா அன்சாரி. யூதர்களுக்கு என்னன்னா தனித்தனியா ஒரு வகைராவா வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் இப்ப அன்சாரிகள் சொல்லி ஒரே பின்பத்தில் இருக்கிறாங்களே, இது நம்மளுடைய வியாபாரத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமே, உள்நாட்டு அரசியலுக்கு இது பெரும் பிரச்சனை ஆயிருச்சேன்னு சொல்லி அவன் ஒரு முனாஃபிக்கை ரெடி பண்ணி மீண்டும் மறுபடியும் நீ எல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்தோமா, நம்மலாம் இப்படிலாம் இருந்தோமா, அவன் கொண்டு வந்தோம் நீங்க வச்சிருக்கிறான்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்குனாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். யூதர்களுடைய இந்த சதி திட்டத்திலும் இந்த துரோகத்திலும் சில சஹாபாக்களில் சில பேர் அந்த டைம்ல கொஞ்சம் கீழே இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெப்பாசிட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நான் பெரியவனா, நீங்க பெரியவனா, நீங்க பார்த்தீங்களா, நீங்க பார்க்கலையா என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் உடனே வஹி அனுப்புனான். யார் பெரியவன், யார் சிறியவன், யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இல்லை, யார் வெண்மை, யார் கருப்பு, யார் எந்த கோத்திரம், யார் எந்த இடத்துல இருக்கிறான், இந்த பாகுபாடுகள் பார்க்கிற கயிறு அல்லாஹ்வுடைய கயிறு அல்ல. அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது இருக்கும் என்றால் நீங்கள் ஒற்றுமையோடு இருக்கும் பொழுதுதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதذهب ரீஹுக்கும். குர்ஆன் சொல்கிறது, ஒரு ஆள் பிரிஞ்சிட்டா, ஒருத்தர் ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சிட்டா, குர்ஆன் சொல்லுது, ஒரு தனி மனிதனோ ஒரு சமுதாயமோ அல்லது ஒரு குடும்பமோ அல்லது ஒரு தொழிலோ அல்லது ஒரு கூட்டு முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு சமூக பொதுநல விரும்பிகளோ பிரிஞ்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தனாஸஉ, நீங்க பிரிஞ்சிடாதீங்க. அப்படி நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னா ஃபதஃஷலு வதذهب ரீஹுக்கும், உங்களுக்கு மத்தியில முதல்ல என்ன உண்டாகும்னா கோழைத்தனம் உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கேயாவது நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மத்தியில முதல்ல கோழைத்தனம் உண்டாகும். அந்த கோழைத்தனம் தான் ஒருவனை பொறாமல் செய்ய வைக்கும், ஒருவனை பற்றி புறம் பேச வைக்கும், ஒருவனின் மீது வஞ்சகத்தை உருவாக்கும், ஒருவன் மீது தவறான சிந்தனைகளை உங்களுக்கு. இது கோழைத்தனத்தினுடைய பின்பங்கள். நாங்க நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அற்புதமான விஷயம். வதذهب ரீஹுக்கும், உங்க சக்தியை நீங்க இழந்துருவீங்கன்னாங்க. நான் என்னால முடியாததா, இவங்க எல்லாரும் முடிச்சிருமா, நான் முடிச்சிருவேன், நான் தனியா நினைச்சு காமிச்சிருவேன். இது அல்லாஹும் ரசூலும் விரும்பவே இல்லை. ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பயணத்தில் போகும் பொழுது சஹாபாக்கள் அப்படியே போய் கொண்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அபூ ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
ஒரு இடத்துல பள்ளத்தாக்கு இருக்கு, அங்க போய் சில பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு சில இடத்துல கணவாய்கள் இருக்கு, அங்க போய் சில பேர் உட்கார்ந்து தனித்தனியா போற இடத்துல டென்ட்ல தனியா வசதியா இருக்கணுமே, நம்ம தனித்தனியா ஒரு சின்ன சின்ன இடத்துல 2 பேர், ஒரு ஆளு, ஒரு 3 பேர் இப்படி உட்கார்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த அமர்தல் முஸ்லிம்களின் அமர்வு கிடையாது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஒன்னா வாங்கன்னாங்க. எல்லாரும் ஒன்னா வந்தாங்க. ஹதீஸ்ல வருகிறது, அதற்கு பின்னால் பெருமானார் ரசூலுக்கு பின்னாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாலும் கூட நாங்கள் எங்க தோழர்கள் போனாலும் நாங்கள் எப்படி படுப்போம் என்றால், எங்களுக்கு மேல் ஒரு ஆள், எங்களுக்கு கீழ் ஒரு ஆள் என்று இணைந்து ஒரு போர்வை போதும் எங்கள் எல்லோரையும் போர்த்திக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாகவே பழக ஆரம்பித்தோம், நெருக்கமாகவே இருந்தோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி, நான் ரொம்ப பெரிய விஷயத்தை சொல்ல, ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணா போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குலு ஜமீஅன் வலா தஃபர்ரகு ஃபஇன்னல் பரக்கத மஅல் ஜமாஅ. தனித்தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் அழைச்சாங்க, என்ன தனித்தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ஆள் சாப்பிடுறீங்க, ஒரு ஆள் நிற்கிறாரு, ஒரு ஆள் இறங்குறாரு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னாங்க. சாப்பாடு ஒற்றுமையோடு சாப்பிடுங்கள், அந்த உணவிலே பரக்கத் என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் பிரபலியமாகவே வருகிறது, யா ரசூலுல்லாஹ் நஅகுலு வலா நஷ்பஉ, நாங்க சாப்பிடுறோம் ஆனா ஒன்றும் எங்களுக்கு வயிறு நிரம்புற மாதிரி தெரியல, நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடை மாத்துங்க, அல்லது உங்களுக்கு டைஜஸ்டுக்கு இந்த மாத்திரை எடுத்துக்கீங்க, இல்ல எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாவது நியூட்ரிஷனுக்கு ஏதாவது எடுத்துக்கீங்க, புரோட்டீனுக்கு ஏதாவது எடுக்கலாம் சொல்லல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும் வذ்குரு ஸ்மல்லாஹு அலைஹி. சாப்பாடு வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க, பின்னால் நீங்கள் பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க, அல்லாஹ் உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் வயிறு நிரம்ப செய்வான், நீங்கள் சாப்பிடும் உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருப்பான், யுபாரிக்கு லக்கும் ஃபீஹி என்று சொன்னார்கள். நம்ம வீடுகள்ல அன்றாட பொழுதுகளில் நடைபெறக்கூடிய சில தவறுகளில் ரொம்ப முக்கியமான தவறுகள் என்னவென்றால், குழந்தைகளை தனியாக சாப்பிட வைப்பது தவறு. இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு குழந்தைக்கு தட்டு போட்டு சாப்பிடுன்னு சொல்றதுக்கு அது ஒன்றும் நாய் அல்ல, அது பூனை அல்ல, அது குருவியோ கிளியோ புறாவோ அல்ல, அது குழந்தை, 6 அறிவு ஜீவன். அவன் எப்படி சாப்பிட வேண்டும் என்பது உங்களோடு அமர்ந்து சாப்பிடுவான். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நேற்றைய தினம் கூட அந்த ஹதீஸ் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சி ஒரு நாள் சாப்பிட்டதில்லை, நேரா நிமிர்ந்து தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுல காட்டுற ஒழுக்கம் என்பது அவன் சமூகத்தில் வளரக்கூடிய பிற்காலத்தில் அவன் ஒரு தலைமைத்துவத்திற்கு அதற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. 2வது, எல்லாரும் சாப்பிடுவாங்க, இறுதியாய் அந்த வீட்டில் இருக்கிற பெண் தனியாக சாப்பிடுவாள். இது பெரிய தவறு. குறிப்பாக நம்மை போன்ற முஸ்லிம்களிடத்தில் இந்த தவறு அதிகமாக நடைபெறுகிறது. அவள் பாத்திரம் எழுப்புவதற்கும், அவளுடைய கடைசி மீதி எவ்வளவு இருக்கிறதோ அதிலே அவர் கூட்டுகளை பார்த்து சாப்பிடுவதற்கும், அவர்களே இறங்கி வந்து நின்றாலும், தயவு கூர்ந்து பெரியவர்கள் இருப்பதனாலும் சொல்லுகிறேன், தனி குடித்தனத்தில் இந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தனி குடித்தனம் அவ்வளவு சிறப்பு அல்ல கூட்டு குடும்பத்தை விட. ஆனால் கூட்டு குடும்பத்திலே இந்த தவறுகள் நடைபெறுகிறது. என்னன்னா, பெண்கள் தனியாக சாப்பிடுவது, ஆண்கள் இல்லாமல் சாப்பிடுவது. மார்க்கம் சொல்லுகிறது ஒன்றோடு சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சமையலறையிலே நிற்கும் பொழுது, எல்லா சஹாபாக்களும் இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட அந்த குவளையை ஆயிஷாவை அழைத்து, யா ஆயிஷ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷ் வாங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க சபையில, ஏன்னா இருக்கிறது அவங்க தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தாங்க, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, ஒன்னா சாப்பிடுவோம் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாட்ட. ஆயிஷா அம்மா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு, இந்த இடமான்னு கேட்டாங்க. ஹதீஸ்ல வருது, இந்த இடமா? அவங்கள வேற ஒரு நல்ல காதல்களை துனியாவில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு புரியல, ஆயிஷா அம்மாவுக்கு புரியுது, ஆமா இந்த இடத்துல தான் என் வாய் பட்டுச்சு. உடனே கொட்ராவை திருப்பி அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. ஏன்னா பரக்கத்து நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஒற்றுமை, ஒரு இணைப்பு, இது ஒரு குடும்பத்தை வலுவ செய்யும், தைரியத்தை கொண்டு வரும். இழிவாக நம்மளுடைய பார்ட்னரை, நம்மளுடைய ஜோடியை, நம்மோடு இருப்பவர்களை இழிவாக கருதாது. இதுக்குள்ள நிறைய மகத்துவம், நிறைய பரக்கத், நிறைய மருத்துவமும் அடங்கியிருக்கக்கூடிய ஒப்பற்ற செயல் என்ன தெரியுமா? உணவில் கூட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த மார்க்கம் சமூகத்தில் உழவும் பொழுது எந்த அளவிற்கு உன்னதமாக நினைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நம்ம சிந்தித்து பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போயிட்டாங்க, சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவோம்.
ஆறுன சிலவங்க ஊரில் இருக்காங்க, என்ன சொல்லிட்டு போனாங்க, இந்த மக்களை பார்த்துக்கோ, நான் தூர்சினா மலைக்கு போகிறேன், அல்லாவுக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, நான் நோம்பு பிடிச்சிட்டு போகிறேன், வேதம் வரப்போகுது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு தூர்சினா மலைக்கு போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும். திரும்பி வந்து பார்த்தா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வரலாறு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? மாஷா அல்லாஹ், காளையை வணங்கிட்டு இருந்தாங்க. நவுது பில்லாஹ். காளையை பார்த்துட்டு ஆச்சரியம். யாருக்கு? மூசாவுக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், புட்டிச்சாங்கல்ல தாடிய. என்னடா பண்ணி வச்சிருக்கிற, இவ்வளோ நாளா நம்ம உழைச்சிருக்கிறோமே சகோதரா, எனக்கு ஒற்றுமையாக என்னோடு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு தானே அல்லாட்ட உன்னை கேட்ட நபியா, கொடுத்தும் கூட நீ இந்த மாதிரி பண்ணிட்டியப்பா, இதுக்கப்புறம் நான் எப்படி உங்களை மீட்டெடுப்பேன். பனி இஸ்ரவேலர்கள் காளையை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஏன் செஞ்சேன்னு காரணம் கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பதிலை கேட்டு அமைதி ஆகுறாங்க. அல்லாஹ்வும் அமைதி ஆகுறான். என்னடா விஷயம் கேட்டா, ஏன் நீ தடுக்கல, தடுத்திருக்கலாமே, வணங்காம விட்டுருக்கலாமேன்னு சொல்லும் பொழுதுதான் சொன்னாங்க, இன்னி ஹஷீது அன் தத்ருக் ஃபஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில். மூசா, நான் ஒரு கால் தடுத்திருந்தால், இப்போ எல்லாம் ஒன்னா போய் வணங்குது ஒரு கூட்டமே, நான் தடுத்திருந்தால் ஒருத்தன் அதை ஏற்றிருப்பான், ஒருத்தன் அதை எடுத்திருப்பான், 2 பேரும் சண்டை போட்டிருப்பான், ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்கும், ஒரு சமூகம் பல பிளவுகளாக போயிருக்கும், ஒற்றுமையற்று போய்விடுமே என்ற பயத்தினால் நான் தடுக்காமல் அமைதியாவே இருந்து விட்டேன் மூசா என்று சொன்னார்கள். ஒரு ஷிர்க்கை விட ஒரு சமூகத்திலே ஒற்றுமையின்மை என்பது பெரும் கேடு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்து இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால், நம் குடும்பம், நம் தொழில், நம்முடைய உறவு, நம்மை சார்ந்துள்ள மக்கள் எல்லோரிடமும் ஒற்றுமையாக பழகுங்கள். குறிப்பாக வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு, யார் பிரிந்து போயினார்களோ அவர்களை போன்றும் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். யாருடைய ஒற்றுமைக்கும் உழை வைப்பதாகவும் நீங்கள் இருக்காதீர்கள். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒருத்தர் நண்பனா வரணுன்றதுக்காக வேண்டி அவனை பற்றி தவறா இன்னொரு ஆரத்தில் பேசி அவங்க 2 பேரும் நல்ல நட்போடு இருப்பதை முறிக்கிறது. அது ஆணோ பெண்ணோ ஹராமான விஷயம். இவர்களுக்கு மிகப்பெரிய கேடு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒருவருக்கு ஒற்றுமையோடு இருந்து அவர்களை பிளவுபடுத்துவது இதுவெல்லாம் ஆகமானதல்ல என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எல்லா இஸ்லாமிய நாடுகளும், எல்லா இஸ்லாமியர்களும், சகோதர சமயத்தவர்களும் உண்மையிலும் சத்தியத்திலும் ஒற்றுமையோடு செயல்பட எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.